தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு. அட்மிஷன்ஸ் ஓபன். சிட்கோ நிலத்தை போலி ஆவணங்களை பயன்படுத்தி அபகரிச்சதா வழக்கு தொடரப்பட்டிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கினுடைய முழு விவரங்கள் என்ன சுரேஷ்? வணக்கம். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தொழிலாளர் காலனியில கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட சிட்கோ நிலத்தை முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மேயரா இருந்தபோது அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி போலி ஆவணங்கள் மூலமா அந்த நிலத்தை தன்னுடைய மனைவி காஞ்சனா பேருக்கு மாற்றம் செஞ்சதா சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படிதான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குல மா சுப்பிரமணியம் மற்றும் அவருடைய மனைவி ஆகியோருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன. இந்த வழக்கு சென்னை MP MLAக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்துல விசாரணையில் இருக்கு. இந்த வழக்குல முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன், அவருடைய மனைவி காஞ்சனா ஆகியோருக்கு எதிராக சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் பாபா குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கிறாரு. இந்த பதிவின் போது மா சுப்பிரமணியமும் அவருடைய மனைவியும் தங்கள் மீதான அந்த குற்றச்சாட்டுகள் தவறு என்று அவர்கள் மறுத்தார்கள். இதையடுத்து அந்த குற்றச்சாட்டுகள் பதிவு செய்ததை அடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை, அதாவது அரசு தரப்பு சாட்சிகள் விசாரணைக்காக இந்த வழக்கை ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். சிட்கோ நிலத்தை அபகரித்ததாக தற்பொழுது முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவிக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்து அதனுடைய வழக்கு விசாரணை தொடர்பான விவரங்களை நாம பார்த்தோம். தென் தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு. அட்மிஷன்ஸ் ஓபன்.